இதுவரை யாரும் செய்யாத சாதனை நிகழ்த்தி காட்டிய மோடி. வரலாற்றில் நிலைத்து நிற்கும் மோடியின் சாதனை. இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு பிரதமருமே செய்ய முடியாத ஒரு மைல்கல்லை கடந்து வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் பிரதமர் மோடி. இந்தியாவின் 8931 நாட்கள் பிரதமராக பதவி வகித்து அதிக நாட்கள் இந்தியாவில் பிரதமராக பதவி வகித்தவர் மோடி என்கிற புதிய சாதனையை உருவாக்கியுள்ளார். தொடர்ந்து 3 முறை ஹாட்ரிக் வெற்றி பெற்ற பிரதமர் மோடியின் சாதனை 1000 வருடங்கள் கடந்தும் நிலைத்து நிற்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. குஜராத் மாநில முதல்வராக 12 ஆண்டுகள் பணியாற்றியதுடன் 2014, 2019 மற்றும் 2024 ஆகிய 3 மக்களவைத் தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றி பெற்று பிரதமராக பதவி வகித்து வருவது இந்திய அரசியல் வரலாற்றில் அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் பயணம் பல முக்கிய சாதனைகளால் குறிப்பிடத்தக்கதாக அமைந்துள்ளது. இந்தியாவின் நீண்ட காலம் பதவி வகித்த ஒரே பிரதமர் மோடி. மேலும் இதற்கு முன்பு பிரதமராக இருந்தவர்கள் அனைவரும் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு பிறந்தவர்கள். ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு பிறந்த முதல் பிரதமர் மோடி என்கிற சாதனைக்கும் சொந்தக்காரர். அதேபோன்று குஜராத் மாநில வரலாற்றில் நீண்ட காலம் முதல்வராக பணியாற்றியவர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. 8931 நாட்கள் பிரதமராக பதவி வகித்தார் மோடி என்பது சாதனை என்பதை தாண்டி அது ஒரு அர்ப்பணிப்பு என்பதை நாட்டு மக்களால் உணர முடியும். 2001ஆம் ஆண்டு குஜராத் நிலநடுக்கத்திற்கு பிறகு குஜராத் மாநிலத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றார். அப்போது குஜராத் முதல்வராக இருந்த பிரதமர் மோடி குஜராத் நிலநடுக்கத்திற்கு பிந்தைய மறுசீரமைப்பு பணிகளில் மிக குறுகிய காலத்தில் குஜராத்தில் 24 மணி நேர மின்சாரம், நீர் மற்றும் பாசன வசதிகள் விரிவு, வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி, வெள்ளம் மற்றும் வறட்சியை சமாளிக்கும் புதிய திட்டங்கள், மாலை நேர நீதிமன்றங்கள் தொடக்கம், சட்டம் மற்றும் ஒழுங்கு வலுப்படுத்தல் போன்ற குஜராத் முதல்வராக இருந்த மோடியின் அர்ப்பணிப்பு குஜராத் மாநிலம் அபரிவித வளர்ச்சிக்கு வித்திட்டது. இதனைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு பிரதமராக மோடி பொறுப்பேற்ற பிறகு சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. அதில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $4.5 டிரில்லியன் நெருங்கியது. உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உயர்ந்தது. கடந்த 10 ஆண்டு பிரதமர் மோடியின் ஆட்சியில் தினமும் 2 புதிய கல்லூரிகள் தொடக்கம், வாரத்திற்கு ஒரு புதிய பல்கலைக்கழகம், ஆண்டிற்கு 8 புதிய விமான நிலையங்கள், ஆண்டுக்கு 3 புதிய மெட்ரோ பாதைகள், தினமும் 30 கிலோமீட்டர் புதிய தேசிய நெடுஞ்சாலைகள், தினமும் 32,000க்கும் மேற்பட்ட கழிப்பறைகள், தினமும் 22 புதிய ஸ்டார்ட் அப்புகள், கடந்த 10 ஆண்டுகளில் 15 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் 8931 நாள் நிர்வாக பயணம் என்பது ஒரு கால அளவு சாதனை மட்டுமல்ல, அது இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை வடிவமைத்த ஒரு முக்கிய அரசியல் கட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த சாதனை நாட்டின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு ஒரு வலுவான அடித்தளமாக அமையும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்.